ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த ஆராதனை ஆசீர்வாதங்கள் என்கிற அருமையான புதிய ஆராதனை நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் இணைந்து தேவ சமூகத்திலே அவரை ஸ்தோத்தரித்து, அவரை துதித்து, அவரை ஆராதித்து, அவரை மகிமைப்படுத்துவோம். அவரை துதிக்கிற, ஆராதிக்கிற, மகிமைப்படுத்துகிற இடத்திலே தேவ பிரசன்னம் நிரம்பி காணப்படும். நிச்சயமாக இந்த நாளிலே நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிற ஆண்டவர் நம் மத்தியிலே கிரியை செய்வார். அவர் சொல்லி இருக்கிறார், அவருடைய வலது பாசத்திலே நித்திய பேரின்பம் உண்டு. இந்த நாளிலே உங்கள் துக்கமெல்லாம் நிச்சயம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் வியாதிகளின் சூழ்நிலைகளை, வியாதி படுக்கையை, மரண படுக்கை ஆண்டவர் நிச்சயம் மாற்றுவார். சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். யோனா துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி மீனின் வயிற்றிலே, சமுத்திரத்தின் ஆழத்திலே அவன் செய்த அந்த துதிக்கு விளைவு கட்டளை புறப்பட்டது. யோனாவை அந்த மீன் கரையிலே கக்கிற்று. உங்களுக்கு ஒரு கரைக்கான ஆண்டவர் செய்வார். தேவனை துதிக்கும் வேளையில அவன் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணினான். இன்றைக்கு நாமும் தேவனை ஆராதிக்கிற துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவருடைய சமூகம் நமக்கு இன்பமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்தை நம்ம எல்லாம் சொல்லுவோம், ஆண்டவரே நீர் எங்கள் ராஜாதி ராஜா, நீர் எங்கள் கர்த்தாதி கர்த்தா, நீர் எங்கள் தேவாதி தேவன். ஆண்டவரே உம்மை தவிர ஒரு ஆண்டவர் இல்லை, உம்மை தவிர ஒரு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நம்ம எல்லாம் சேர்ந்து பாடலாம். ஆண்டவரே உம்முடைய சமூகமே எங்களுக்கு இன்பமானது. ஹல்லேலூயா. நம்ம எவரும் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து அமர்ந்திருப்பேன். அதை ஆராதிக்கலாமா? எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். சேர்ந்து சொல்லுவோம், இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே, பரவசம் அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுவே, உங்க மார்பில, உங்க சமூகத்துல நாங்க இளைப்பாறுகிறோம். உடைய சமூகம் எத்தனை பேரானந்தம். மகிழ்ந்திருப்பேன். நீதி தேவன் வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து ருசித்து ருசித்து, நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவே, நிம்மதி அடைவே. எனது தலைவன் நல்ல கரம் தட்டி பாடி கர்த்தரை ஆராதித்து மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன்
மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. அவரே நல்ல மெய்ப்பன் குரலை கேட்பே, நாளும் பின் தொடர்வே. நல்ல மெய்ப்பன் குரலை கேட்பே, நாளும் பின் தொடர்வே. தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வே, தொடர்ந்து பயணம் செய்வே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்தேரும். எனது தலைவன் இயேசுவே, உங்க சமூகத்துல நித்திய பேரின்பம் உண்டு. எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிறவரே, மகிழ்ந்து மகிழ்ந்து உம்மை ருசிக்க துதிக்க கிருபை தாரும் ஐயா. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே, பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை தினமும் தேற்றி, ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்துக் கொள்பவரே, என்னை அணைத்துக் கொள்பவரே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்தீரும். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்தீரும். சொல்லாமா? மகிழ்ந்து மகிழ்ந்தீருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்தீருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்தீருப்பே, மீண்டும் மகிழ்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்தீருப்பே. நாங்கள் தேவ சமூகத்தில் நாங்கள் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்போம், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன், நம்முடைய தலைவன் அவர்தான். நம்முடைய ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர், நம்மை ஆளுகை செய்கிறவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. நாம் அவர் துதிகளுக்கு பாத்திரர், ஆராதனைக்கு தகுதியான தெய்வம். இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்கிற தேவ ஜனமே, ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். சொல்லுவோம் சொல்லுவோம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். அப்படியே கரங்களை உயர்த்தி அசைத்து, பெரியவா அற்புதங்கள் செய்பவா, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. பெரியவா அற்புதங்கள் செய்பவா, உம்மை போல யாரும் இல்லை.
நாங்கள் அனுபவித்து சொல்லுகிறோம், ருசித்து பார்த்து சொல்லுகிறோம், உம்மை போல சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து யாரும் இல்லை. தேவன் நம்மை முக்காலங்களிலும் தப்புவிக்கிறவர். கடந்த காலமோ நிகழ்காலமோ வருங்காலமோ எந்த சூழ்நிலையோ எல்லா சூழ்நிலையிலும் நம்மை தப்புவிக்கிறவர் அவராகவே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பவுல் பாருங்கள் அப்படி தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிக்கிறேன் பாருங்கள். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலும் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன், அவரை துதிக்கிறேன் என்றவர் சொல்வதற்கு காரணம் தொடர்ச்சியாக 8ஆம் வசனத்திலிருந்து அவர் படிக்கலாம். 11ஆம் வசனம் படிக்கும் பொழுது அங்க அருமையா சொல்லுகிறார், ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை எங்களை அறியாதிருப்பதற்கு எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போக்கத்தக்கதாக எங்கள் பிளத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்போதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினாலே எங்களுக்கு உதவி செய்யுங்கள். இப்படி சொல்றாரு பாருங்க. நம்பிக்கையெல்லாம் அற்று போன ஒரு மரணத்தின் சூழ்நிலை, அவ்வளவுதான். இனிமேல நம்பிக்கை இல்லை, முடிந்தது, மரணம்தான் அடுத்த அடி என்ற நிலையிலே நாங்கள் இருந்தோம். ஆண்டவர் எங்களை தப்புவித்தார், இன்னும் தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார். எப்படி சொல்றாரு பாருங்க. முக்காலத்திலும் தேவன் தப்புவிக்க வல்லவராம். எங்களை தப்புவித்தார், இப்பொழுது தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். இதற்குத்தான் அவருக்கு நன்றி செலுத்துகிறார். அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், அநேகர் மூலமாய் இப்படிப்பட்ட அற்புத அடையாளங்கள் நடந்து தேவனை துதிக்கும்படிக்காக எங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவனை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். தேவனுக்கு நன்றி அறிதல் நம்முடைய வாழ்க்கையில் அவர் தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்ல முடியும்? ஆகவே அன்றைக்கு மரணத்தின் சூழ்நிலையில் இருந்த பவுலுடைய வாழ்க்கையிலே முக்காலத்திலும் செய்ய உண்மை உள்ள தெய்வம் அவருக்கு செய்தவர். இன்றைக்கு உங்க சூழ்நிலை தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிற சகோதரனே சகோதரியே ஒரு பெரிய விஷயமே அல்ல. மரணமே வந்தாயிற்று என்கிற சூழ்நிலையிலே அவர் தப்புவித்தார், இப்போது தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேவ சமூகத்தில் நன்றியோடு கூட நன்றியோடு கூட நன்றியோடு கூட ஆமாண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். அல்லேலூயா. பெரியவா, அற்புதங்கள் செய்பவா, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாருமே இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேவ சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நீரே நம்பிக்கையா இருக்கிறீர். ஆகவே எங்க வாழ்க்கையில் நீர் அற்புதங்களை நிச்சயம் செய்வீர். இப்பொழுதும் எங்களை இப்போது தப்புவிப்பீர், இனிமேலும் தப்புவிப்பீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தப்புவிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் கரங்களை தட்டி தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடுவோம். Glory to Jesus. Hallelujah. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமாப்பா, எங்களை தப்புவித்தீரே, இப்போதும் தப்புவிக்கிறீர், இனிமேலும் தப்புவிப்பீர். கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஆராதிக்கலாம். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உன்னை அவர் தப்புவிப்பார். இப்போது தப்புவித்துக் கொண்டிருக்கிறார். தேவ வல்லமை உனக்காய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம்,
என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரா. நம்பிக்கை விட்டாதீங்க. அன்றைக்கு மரணம் வந்ததுன்னு சொல்லி நம்பிக்கை எல்லாம் அற்று போன நிலையில கூட மரித்தோரிலிருந்து விடுவிக்கிற இயேசுவில் வைத்ததான நம்பிக்கை அவர்களை விடுவித்தது, தப்புவித்தது. உன்னை விடுவிக்கும். 100க்கு 100 நம்புவோம். நூற்றுக்கு 100 உண்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் விசுவாசத்தோடு பாடுவோம். அற்புதம் இப்பொழுது நடக்கிறது. உங்களை ஆண்டவர் தப்புவிக்கிறார். ஹalleluya. தேவ சமூகத்தில் எல்லாம் சொல்லி பாடலாம். அற்புதம் செய்கிறவரே இப்பொழுது செய்திடுவீராக. ஹalleluya. ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். இன்றைக்கும் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்வார். அவருடைய கரத்தை பார்க்கலாமா? தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு இருப்போம். எல்லாம் சேர்ந்து பாடுவோம். ஆராய்ந்து முடியாத அதிசயம் செய்பவரே, ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் தேவனை நம்பி இருக்கிற தேவ ஜனமே, ஆமென். அன்றைக்கு பவுலுக்கு அற்புதம் செய்த அதே தேவன் இன்றைக்கு இப்பொழுது உனக்கு செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். உன்னை தப்புவித்தார், இப்போது தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார். ஹalleluya. தேவ சமூகத்தில் சொல்லலாமா? உம்மை அல்லாமல் எங்களை யார் உயர்த்தக்கூடும்? ஆமாப்பா, எங்க தலையை உயர்த்துகிற தெய்வம், அற்புதம் செய்கிற தெய்வம், ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலை தானே வருகிறது. உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆளுகை செய்யுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரா, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரா, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரா. எங்கள் புகலிடம், எங்கள் தஞ்சம், நாங்கள் நம்பி இருக்கிற எங்கள் ஆதாரம், துருகம், எங்கள் அஸ்திபாரம் நீரே ஐயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரை பார்த்து? அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கோம். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. தேவனை நோக்கி இந்த நேரத்தில் அபயம் எடுக்கிறேன். அன்றைக்கு பர்த்திமேயு குருடன் இயேசு கடந்து சென்ற பொழுது அவன் உரத்த சத்தமாய் தாவீதின் குமாரனே என்ற உடனே அநேகரவனை அதட்டினாலும் அவன் கூப்பிட்ட அந்த சத்தத்திற்கு இயேசு நின்றார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் நீ அபயமிடுகிற, கூக்குரல் எடுகிற, உன் கஷ்டத்தின் வேதனையின் போராட்டத்தின் நேரத்தில் இயேசுவே என்று கூப்பிடுகிற உன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு தேவனை நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். அவர் நின்றார். அவனிடத்திலே வந்து அவன் பார்வை அடையும்படியாக அற்புதம் செய்தான். இன்றைக்கும் நீங்களும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற நேரத்தில் உங்களை தப்புவித்த அதே தெய்வம் இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார். எத்தனை பேர் சொல்லி கர்த்தரை ஆராதிக்க முடியும்?
ஹalleluya ஹalleluya. உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கோ, அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. தேவ சமூகத்துல இந்த ஆறால இணைந்திருக்கிற எங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல், யாரெல்லாம் எங்களை அவ்வளவுதான் இவங்க வாழ்க்கை முடிஞ்சது, எங்களை எள்ளி ஏளனம் செய்ய எங்கள் சத்துருக்கள் சூழ்ந்திருக்கிற இந்த நேரத்தில் உங்க வார்த்தையின்படியே எங்கள் சத்துருக்களினுடைய பந்திகளின் நடுவிலே எங்கள் தலையை உயர்த்துகிறவர், அபிஷேகம் பண்ணுகிறவர் எத்தனை பேர் சொல்ல முடியும்? மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் எங்களை உயர்த்தி வச்சிருவீங்க, உதவி செய்வீங்க. நிச்சயம் நடக்கும். இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே. யோசித்து பாருங்க, யோபு தன்னுடைய இக்கட்டான நிலையிலும் தேவ சமூகத்திலே கர்த்தரை ஆராதித்த அந்த மனிதனுக்கு இரட்டிப்பான நன்மைகளை தருவதற்கு உண்மை உள்ள ஆண்டவர். இந்த நாளிலே தேவ சமூகத்திலே நெருக்கத்தின் மத்தியில் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னாரே, இன்றைக்கே தந்திடுவார், இப்பவே தந்திடுவார். அநேக பொருளாதார நெருக்கடிகள், கடன் பாரங்கள், கஷ்டங்கள், என்னிடத்திலே நான் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் என் கரங்களோ வாங்குவதற்கு ஏதுவாகவே இருக்கிறது சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஐஸ்வர்யமும் கனமும் என்னால் தான் வருகிறது, நான் உங்களை கொடுக்கிறவர்களாய் மாட்டுவேன். ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. தேவ ஜனத்தினுடைய கரங்களிலே ஐஸ்வர்யம் வரும் பொழுது, பணம் அதிகமாய் புரளும் பொழுது நாம் அதை தேவ ராஜ்யத்திற்கு செலவிடுவோம். ஆகவே தேவ சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் உங்க ராஜ்யம் இன்னும் அதிகமாய் விரிவாய் கட்டப்பட நாங்கள் கொடுக்க, அப்படி கர்த்தரை ஆசீர்வதிக்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. கர்த்தர் நிச்சயம். அன்றைக்கு தாவீது சிந்தித்து பார்க்கும் பொழுது அவன் வாழ்க்கை ஆட்டு மந்தையிலே ஆடுகள் கொண்டுதான் அலைந்து கொண்டிருந்த அவனுடைய வாழ்க்கை இன்றைக்கோ அரியணையில். அவன் நாட்களிலே 1,00,000 தாலந்து பொன்னை கர்த்தருடைய ஆலயத்துக்கண்டு சபதரித்து வைத்தவன், கொடுத்தவன். நம்மையும் அப்படி ஆஸ்வதிக்க விரும்புகிறார். நாமும் தேவ ராஜ்யத்திற்கண்டு கொடுக்க. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? அவருடைய சமூகத்தில் சொல்லுங்க. ஹalleluya. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இது தாவீது சொன்ன வார்த்தை அல்லவா? இதுவரைக்கும் நடத்தியதற்கு, இந்த ஆண்டில் இந்த 12 மாதங்கள் நடத்தின எங்கள் தேவன், நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம், எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஆமா ஆண்டவரே. ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தே அரியணை ஏற்றி அழகு பார்த்தீ, அரியணை ஏற்றி அழகு பார்த்தீரே, அரியணை ஏற்றி அழகு பார்த்தீரே. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் தந்த தயவு. கர்த்தர் அப்படி நிச்சயமாய் ஒரு அரியணை உங்களுக்கும் எனக்கும் உண்டு. ஆம், தேவ ராஜ்யத்திற்கு தாராளமாய்
அள்ளி இறைப்பதற்கு, ஆம், எண்ணி அல்ல அள்ளி கொடுப்பதற்கு அதற்கு நமக்கு கிருபை தருவாராக. தேவ சமூகத்தில் தேவ ஜனமே, இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். ஆகவே அவருடைய சமூகத்தில் இருக்கிற நீங்களும் நானும் பாக்கியசாலிகள். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் கர்த்தர் இன்னும் அதிகமா நம்மை தம்முடைய அபிஷேகத்தினாலும் தம்முடைய வல்லமையினாலும் பலப்படுத்துவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். ஆகவே தேவ சமூகத்தில் நம்ம எல்லாம் சொல்லுவோம், ஆமா ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். ஓ glory to Jesus. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை பலப்படுத்துகிறவரே, புது எண்ணெய், புது எண்ணெய், புது அபிஷேகம். ஆமென். அவருடைய சமூகத்தில், அவருடைய பாதத்தில் இருக்கிறோம். ஆமென். தேடின அவரை, ஆமென், நாம் கண்டு கொண்டோம். ஆகவே பரவசத்தோடு பாடல்கள் பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். பாதம் பணிந்தேன் என்னாலும் புதிய, உம்மை அன்றி யாரை பாடுவே? இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பாதம் பணிந்தேன் என்னாலும் புதிய, உம்மை அன்றி யாரை பாடுவே? உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. தமே பரவசமே, பரனே சருளே, பரம்பொருளே, பரிசுத்தமே, பரவசமே, பரனே சருளே, பரம்பொருளே. தேடினதா கண்டடைந்தே, ஆடின பாடல்கள் ஈந்தளித்தே. தேடினதா கண்டடைந்தே, ஆடின பாடல்கள் ஈந்தளித்தே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே? இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பிரியமானவர்களே, இப்பொழுதே தேவன் தம்முடைய பரிசுத்த அபிஷேகத்தினால், ஆமென், அன்றைக்கு தாவீதை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டின ஆண்டவர் இன்றைக்கு நம்மையும் அப்படி முடிசூட்டுகிறார். தேவ ஆசீர்வாதங்கள், தேவ அபிஷேகம் நம் சிரசின் மேலே எத்தனை பேர் விசுவாசிக்க முடிகிறது? தேவ சமூகத்தில் ஆராதித்து பாடுவோம். புது எண்ணெயா, புது பலத்தால், புதிய கிருபை, புது கவியா. புது எண்ணெயா, புது பலத்தால், புதிய கிருபை, புது கவியா. நிரப்பினித நடத்துகிறீர், நூதன சாலேமில் சேர்த்திடுவீர். நிரப்பினிதம் நடத்திடுவீர், நூதன சாலேமில் சேர்த்திடுவீர். உப்பாதம் பணிந்தேன் என்னாலும், நிச்சயமாக அவருடைய சமூகத்தில், ஹல்லேலூயா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. அவருடைய சமூகம் நமக்காக செல்லும் எல்லா கோணலானவைகளை செவ்வையாக்கும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் மாறாதது, அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது. இந்த நாளிலும் கூட அவருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, விசுவாசமாய் முன்னேறு. என் சமூகம் உன் முன் செல்லும், எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். என் முன் செல்லும் உம் சமூகம், எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கோலோ உம் தடியோ, உண்மையாய் என்னையும் தேற்றிடுமே. உமது கோலோ உம் தடியோ, உண்மையாய் என்னையும் தேற்றிடுமே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. ஓ துதியும் கனமும் மகிமையும் புகழும் எங்கள் ஆண்டவருக்கு. இயேசுவே உம்மை அன்பு உள்ளம் பொங்குதே, இயேசையா
சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமுடியிலே ஆமென் ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிற அப்படி ராஜாதி ராஜா அப்படி அந்த சீயோனிலே நம்மை வைத்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அதை வாஞ்சித்து நாடுவோம். சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமுடியில் சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமுடியில் சீக்கிரமாய் வந்திடுவே. அப்பா சீயோனை வாஞ்சித்து நாடுகிறேன். சீக்கிரமாய் வந்திடுமே. சீயோனை வாஞ்சித்து நாடுகிறேன். உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மை அன்று யாரை பாடுவேன்? இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம். ஹல்லேலூயா. உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்கு. சொல்லுவோம் இந்த வார்த்தையை. உந்தன் அன்பு உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஆம் பிரியமானவர்களே, தேவனை துதிக்க துதிக்க தேவ பிரசனம் நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. அப்படியே சமூகம் இன்பமானது. இதுவரை அவர் தப்புவித்தார், இப்போதும் தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார். முக்காலத்திலும் நம்மை தப்புவிக்கும் காப்பாற்றும் ரட்சிக்கும் ஆண்டவர் நமக்கு உண்டு. ஆகவே அவர் தோள்களில் உள்ள ஆட்டுக்குட்டியை போல பயமில்லாமல் தொடர்ந்து ஆண்டவரோடு இணைந்து நாம் நடப்போம். கர்த்தர் நடத்துவார். இந்த வார்த்தையை இந்த ஆராதனையை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. நாம் மீண்டும் சந்திக்கிறோம்.